என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஜூன் 27ஆம் நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு பலிகள். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி 1 சாமுவேல் 15:22, சங்கீதம் 40:6, ஏசாயா 1:11. பலிகள் பலியை அல்ல இரக்கத்தையும், தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். நீதிமொழிகள் 21:3, மத்தேயு 9:13, ஓசியா 6:6, மார்க்கு 12:33, எபிரேயர் 13:15, 16, ஓசியா 12:7. என்ன இது? இத்தனை வசனங்களையும் புரட்டி புரட்டி எடுத்து படிக்க வேண்டுமா என்று சலித்து கொள்ள வேண்டாம். சில உண்மைகளை நம் உள்ளங்களில் ஆழமாய் பதிந்து கொள்வதற்கு சில மாற்று வழிகளை கையாண்டுதான் ஆக வேண்டும். இது ஒரு பரந்த பார்வை, அதாவது ஒட்டுமொத்தமாக பலியை குறித்து திருமறை என்ன சொல்கிறது? பலி எப்படி தொடங்கி எப்படி முடிவடைந்திருக்கிறது? நாம் எப்படி பலி செலுத்துகிறோம் என்று சுருக்கமாக தெரிந்து கொள்ள உதவும். காணிக்கை செலுத்துவதை முதல் சகோதரர்கள் தொடங்கி வைத்தனர். முதல் நோவா தன்னையும் தன் குடும்பத்தையும் பேரழிவினின்று தேவன் பாதுகாத்து கொண்ட தயவுக்கு நன்றி செலுத்தும் வண்ணம் பலியிடத் தொடங்கினார். அப்போது ஆராதனை, சபை எதுவும் கிடையாது. இந்த பலி சந்ததி சந்ததியாக தொடர்ந்து மோசே காலத்தில் நியாயப்பிரமாணத்தில் பாவ நிவாரண பலி, சமாதான பலி, ஸ்தோத்திர பலி என்று பல பெயர்களில் கட்டாயமானது. இந்த காணிக்கை, பலி ஆகியவற்றோடு மனிதன் தேவ உறவிலே துதிப்பாடல்கள் இடம்பெறலாயின. பாவம் செய்கிறவன் பாவ நிவாரண பலி செலுத்தி அந்த பாவத்திற்கான தண்டனையினின்று விடுதலை பெறலாம். ஆனால் பலி செலுத்துபவர் உள்ளத்தில் பாவ உணர்வு, நன்றி உணர்வு இருக்க வேண்டும். நாளடைவில் எந்தவித உள்ளுணர்வுகளும் பக்தியும் இல்லாமல் இஸ்ரவேலர் பலிகளை செலுத்தலாயினர். பலி செலுத்துவது ஒரு பக்தி சடங்காக மாறிவிட்டது. இந்நிலையில்தான் ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் போன்ற தன் ஊழியக்காரர் மூலம் சடங்காச்சாரமான பலிகளை கண்டிக்கிறார். ஏலியின் பிள்ளைகள் அதிக அக்கிரமம் செய்தபோது ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கையினாலாவது நிவர்த்தியாவதில்லை என்று கர்த்தர் கண்டிக்கிறார். சவுல் கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அந்நிய நாட்டின் சாபத்தீடான ஆடு மாடுகளை பலியிட முனைகிறான். அப்போது சாமுவேல் தீர்க்கதரிசி கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ என்று கண்டிக்கிறார். இவை போன்று பலியிடுவதை விட நீதி, இரக்கம், அன்பு போன்றவற்றை கர்த்தர் விரும்புகிறார் என்று கூறும் வசனங்கள் அதிகம் உண்டு. நாம் இன்று பலியிடுவதில்லை, ஆனால் ஆராதனை, காணிக்கை என்று வேறு சில சடங்குகளை செய்து உள்ளார்ந்த பக்தி, நீதி, இரக்கம், அன்பு ஆகியவற்றில் பின்வாங்கி விட்டோமா என்று சிந்திப்பது அவசியம். சிலுவை பலியை விசுவாசி, உன்னை உயிர் பலியாய் ஒப்படை. வேறு பலி வேண்டவே வேண்டாம். சிலுவை பலியை விசுவாசி, உன்னை உயிர் பலியாய் ஒப்படை. வேறு பலி வேண்டவே வேண்டாம். பலியாடாய் சிலுவையிலே பாவங்களை மன்னித்தாரே, பலியாடாய் சிலுவையிலே
பாவங்களை மன்னித்தாரே. போக்காடாய் மாற்றி உன்னை மீட்டார் தம் இரத்தத்தாலே. போக்காடாய் மாற்றி உன்னை மீட்டார் தம் இரத்தத்தாலே. அன்பின் இரக்கமும் நீதி நியாயமும். அன்பின் இரக்கமும் நீதி நியாயமும். உன்னிலே தேடுகிறார், வேறென்ன கேட்கிறார்? உன்னிலே தேடுகிறார், வேறென்ன கேட்கிறார்? மனிதனே, ஓ மனிதனே, சிலுவையிலே பாவங்களை மன்னித்தார் தேவனே. மனிதனே, ஓ மனிதனே, சிலுவையிலே பாவங்களை மன்னித்தார் தேவனே. ஜெபம். இறைவா, பலி போன்ற சமய சடங்குகளை விட அன்பு, இரக்கம், நீதி, நியாயம் போன்ற தெய்வீக பண்புகளை நீர் விரும்புவதால் அவற்றை எனக்குள் வளர்க்க உதவும். ஆமேன்.